வி த லீடர்ஸ் அண்ணாமலை தன்னுடைய இயக்கத்தினுடைய முதல் மாநில மாநாட்டை பொள்ளாச்சியில ஜூலை 12ஆம் தேதி நடத்த போறாரு. இந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? தாக்கம்லாம் உண்மையை ஏற்படுத்தாதுங்க, அதனால எந்த ஒரு மாற்றம் வரப்போறது இல்லை, அப்படியே கடந்து போயிடுவாங்க அப்படின்னு இரண்டு விதமான பார்வையை முன்வைக்கிறாங்க. இது முதல் கேள்வி. அண்ணாமலையினுடைய இந்த இயக்கம் தொடர்பாக பாஜக ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அண்ணாமலை இயக்கம் மட்டும் கிடையாது, இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இந்த எம்எல்ஏக்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கு இல்லையா, இது தொடர்பாகவும் பிஜேபி வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னவாக இருக்கு? வி த லீடர்ஸ் எதை முன்னிறுத்த போறாங்க, எந்த இடத்துல வந்து இந்த காலத்துல எந்த இடத்துல வந்து நிக்க போறாங்க? சீமானுக்கு முன்னாடியா, சீமானுக்கு பின்னாடியா, இல்ல நேர் விஜய்க்கு எதிராக நிக்க போறாங்களா? இப்படி நிறைய இடம் இருக்கு இல்லையா, அந்த எந்த இடம் வி த லீடர்ஸ்க்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது தொடர்பாக தான் இந்த வீடியோ பொழுது பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக விட்டு விலகி வந்துடுறாரு. விலகி வந்து வி த லீடர்ஸ் அப்படின்னு தனக்கு முன்னாடியே இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு இயக்கத்தை மீண்டும் புதுப்பிக்கிறாரு. அதில் இப்போ 19 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய முதல் மாநில மாநாட்டை பொள்ளாச்சியில் ஜூலை 12ஆம் தேதி அண்ணாமலை நடத்த போறாரு. அதற்கு போதையில்லா பொள்ளாச்சி அப்படின்னு பேர் வச்சும் நடத்துறாங்க. எதற்காக இந்த தலைப்பு அப்படின்னா, போதைப் பொருளால் தமிழகம் வந்து சிக்குங்கொண்டு கிடக்குது, அதுலேருந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த மாநாட்டை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்து பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாஜக விட்டு வெளியேறி அண்ணாமலையோடு கைகோத்திருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. இப்போ அண்ணாமலை நடத்தக்கூடிய இந்த ஒரு மாநில மாநாடு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது முதல் கேள்வியாக இருக்குது. இன்னொரு பக்கம் இரண்டு விதமான பார்வைக்கிறாங்க. ஒன்று, என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது, எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்தாதுங்க அப்படிங்கிற இரண்டாவது பார்வை. முதல் பார்வை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிக்கிறாங்க அப்படின்னா, இது பாஜகவினுடைய இன்னொரு அணி போன்று தான் செயல்படுவாங்க. ஏன்னா அண்ணாமலை தொடர்ந்து பாஜக செயல்பட்டாரு, அதன் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறாரு, மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறாரு, மத்திய அளவிலையும் அவருக்கு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு பேசப்பட்டது. ஸோ இப்போ வெளியே வந்துட்டு திரும்பி பாஜக முற்றிலுமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அதனால பாஜக கொள்கைக்கு ஒத்ததாக இருக்கும் அப்படின்னும், அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு ஏற்ற ஒரு கொள்கையும் அந்த மாநாட்டில் பேசுவார் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது இந்துத்துவா கொள்கையும் கையில் எடுத்துக்குவார், அதே நேரம் தமிழ்நாட்டிற்கான என்னென்ன கொள்கைகள் இருக்குதோ, தமிழ்நாட்டு மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்களோ அந்த விஷயத்தையும் பேசுவார் அப்படிங்கிற இரண்டு விதமான பார்வையை முன்வைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு அதிமுக போன்ற ஒரு கொள்கை வடிவமைப்பு கொண்ட ஒரு கட்சியாக அண்ணாமலை உருவாக்கக்கூடிய கட்சி இருக்கும் அப்படின்னும், இன்னொரு அதிமுக தான் டிவிக்கு வி த லீடர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது திராவிடம் பேசுவாங்க, அதே நேரம் சாஃப்ட் இந்துத்துவாவும் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த கட்சிகளுடைய ஒரு அரசியல் பாணியாக இருக்குது. அது தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லாவே எடுபட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு சின்ன விளக்கம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். சாஃப்ட் இந்துத்துவா மற்றும் திராவிடம் மிக்ஸ் ஆன ஒரு கலவை அப்படிங்கிறத. எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திராவிடம் சித்தாந்தம் சார்ந்து நிறைய கொள்கைகளை பேசுவாங்க, திட்டங்களை வகுப்பாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு நன்கொடையாக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களை செய்வாங்க. அதாவது தன்னை வந்து ஒரு ஆன்மீகவாதியாகவும் காட்டிக்குவாங்க, திராவிடவாதியாகவும் காட்டிக்குவாங்க. அந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா எடுபட்டிருக்கு. அது ஜெயலலிதா அவர்களும் பண்ணியிருக்கிறாரு, இப்போ விஜய் அவர்களும் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். திருத்தஞ்சூர் யாகமாக இருக்கட்டும், மூகாம்பிகை கோயில் பயணமாக இருக்கட்டும், போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இரண்டு விதமான கொள்கைகளையும் ஒரு சேர பயணிக்கக்கூடிய கட்சிகளாக இருந்திருக்கு. இந்த கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு இருந்திருக்குது. அந்த கட்சிகள் தான் அதிக காலம் ஆட்சியும் செஞ்சுருக்காங்க. ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டில், ஏடிஎம்கே டிஎம்கே ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏடிஎம்கே தான் அதிக காலம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அது போன்ற ஒரு வடிவமைப்பை கொண்ட கட்சியாக தான் அண்ணாமலை கட்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அந்த விதமான கொள்கை கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியாகத்தான் வி த லீடர்ஸ் இயக்கம் கட்சியாக மாறும் அப்படின்னும், அதற்கான அறிவிப்புகள் இந்த ஒரு மாநாட்டிலேயே வரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் அண்ணாமலை பேசக்கூடிய விஷயங்கள் எடுபடுமா அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா பாஜக தலைவராக இருக்கும்போது அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து தினமும் தலைப்புச் செய்தியாக மாறிச்சு. 2024 தேர்தலில் அவர் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ், அதாவது ஹெட்லைன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு கை கொடுத்துச்சு. 2024 தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியும் இருந்துச்சு. அந்த வாக்கு வங்கியிலும் நிறைய பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பாஜக சின்னத்தில் போட்டி போட வச்சாங்க. இது அவருக்கான வாக்குகள் கிடையாது, மொத்த கூட்டணிக்கான வாக்கு வங்கி அப்படின்னு ஒரு தரப்பு வச்சாலும் கூட பாஜக 11% வாக்கு வங்கிகளை வாங்கியிருக்கிறாங்க அது தனிப்பட்ட முறையில் அப்படின்னும் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது பெரிய எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய அந்த மாநாட்டு பேச்சுக்கு பிறகு நம்ம பேசலாம்.
இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்க, இது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது இல்லைங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. அதாவது இன்னொரு பாஜகவாக இதை கடந்து போயிடுவாங்க. பாஜகவின் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 20-25 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அதாவது 20-25 சொன்னது எம்எல்ஏ ஆன பிறகு நான் சொல்கிறேன். ஆன பிறகு 25 ஆண்டுகளாக பயணிக்கிறாங்க. 2001 எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அவங்களுடைய எம்எல்ஏ கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு 4க்குள்ளேயே தான் இருந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த பாஜக தமிழ்நாட்டில் வளராத ஒரு கட்சியாக தான் இருக்குது. தேசிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக, ஏன் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக பாஜக தான் இருக்குது. ஒரு உலக அளவில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாஜக தான். அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னா அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எடுபடலை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதே சித்தாந்தத்தை வச்சு தான் அண்ணாமலையும் பயணிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது முதலே பேசும் மாதிரி சாஃப்ட் இந்துத்துவாக மாற்றி திராவிடத்தை கூட மிக்ஸ் பண்ணி ஒரு கொள்கையை கொண்டு வந்து வச்சுட்டார் அப்படின்னா அது ஒரு வகையில் அவர் கை கொடுக்கலாமே ஒழியே, ஆனால் இது வரைக்கும் ஒரு பாஜக பயணிச்சார் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவர் மீது இருக்கும் பொழுது அது எடுபடாது அப்படின்னு இன்னொரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஸோ இன்னொரு பாஜகவோட இன்னொரு அணியாக தான் அண்ணாமலையை பார்ப்பாங்க. அது மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு 2 பார்வை வைக்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது பாஜக ரொம்ப 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 சைலண்டாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. அதாவது ஏடிஎம்கேயோட எம்எல்ஏக்கள் தொடர்ந்து டிவிக்கு விலைக்கு வாங்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்காங்க. இல்லை மனம் ஒத்தி இவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இதுவும் 2 விதமான பார்வையை முன்வைக்கிறாங்க. அதற்கும் பாஜக தரப்பிலிருந்து பெரிய அளவு அழுத்தம் வரல அப்படின்னு சொல்லப்படுது. வீத லீடர்ஸ் அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறுகிறார், வீத லீடர்ஸ் என்று உருவாக்குறாரு. அதற்கும் ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க. இதற்கும் 2 விதமான பார்வையை முன்வைக்கிறாங்க. அதாவது முதல் பார்வை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவிற்கு இங்கே பெரிய ஸ்கோப் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, திருப்பி என்ன பண்ணுவோம்னா ஒரு நடக்கக்கூடிய கேமை பார்ப்போம், அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுப்போம் அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு முதல் பார்வை வைக்கிறாங்க. இந்த 2 விஷயம் பேசணும் இல்லையா, ஏடிஎம்கேக்கள் தொடர்ந்து டிவிக்கு போகிற விஷயம் பேசணும், இன்னொரு பக்கம் வீத லீடர்ஸ் அண்ணாமலை அப்படிங்கிற விஷயத்தை பேசணும். இந்த 2 விஷயமே பாஜக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு 2 விதமான பார்வையை முன்வைக்கிறாங்க. முதல் பார்வை வந்து பார்க்கும்போது ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற பார்வை. அதாவது பிஜேபி நான் தொடர்ந்து பேசுனது மாதிரி பிஜேபி தொடர்ந்து 4 எம்எல்ஏக்கள் கடக்காத ஒரு கட்சியாக தான் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது 2026 தேர்தல் மீண்டும் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறது பிஜேபி. அதன் அடிப்படையில் இப்போ மீண்டும் அரசியல் களத்துக்குள்ள போந்து ஏதாவது வேலைகள் செய்யும் பொழுது மக்கள் மனதில் வெறுப்பை தான் சம்பாதிப்போம் அப்படிங்கிறதுனால அமைதியாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலை வேடிக்கை பார்ப்போம், அதில் என்ன நடக்குது, அதாவது கொலம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோட பாஜக பயணிக்கிறாங்க அப்படின்னு முதல் பார்வையை முன்வைக்கிறாங்க. 2வது பார்வை என்ன சொல்கிறாங்க, இந்த 2 செயல்களுமே பாஜகவின் பின்புலத்தில் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. முதல்ல இந்த டிவிகேவுக்கு ஏடிஎம்கேயோட எம்எல்ஏக்கள் போவதும் பாஜகவோட கேம் பிளே தான் அப்படின்னு ஒரு பாதை சொல்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்பாக அதிமுக முழுவதுமே பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்பட்டது. அதுக்கு நிறைய விதமான சான்றுகளை பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்களா, இவ்வளோ பண்ணதுக்கு பிறகு பாஜகவின் பேச்சை தான் வந்து ஏடிஎம்கே கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ஏதோ ஒரு விஷயம் பாஜகவோட இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போவும் அதே அந்த ஏதோ ஒரு விஷயம் பாஜக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட தொடர்ந்து விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், சி விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தைரியமாக ஏடிஎம்கே விட்டு, அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே விட்டு வெளியேறி டிவிகேக்கு போகிறாங்க அப்படின்னா அது எப்படி ஏதோ ஒருத்தர் இடிக்குதே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகளும் சரி அரசியல் விமர்சனங்களும் வைக்கிறாங்க. என்ன மாதிரி குற்றச்சாட்டு அப்படின்னா, இவங்களோட குடிமையோ இவங்களோட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒரு கேஸோ இந்த இடியில் இருக்கும் பொழுது பாஜக கூட்டணியில் ஏடிஎம்கே இருக்குது, தன்னோட கூட்டணி கட்சி தன்னோட கூட்டணி பலவீனப்படுவதை பாஜக விரும்பாது. மீண்டும் ஒரு முறை இருமுனை போட்டி களமாக தமிழ்நாடு மாறுவதையும் பாஜக விரும்பாது. டிவிக்கு விசஸ் டிஎம்கே அப்படி இருமுனை போட்டி களமாக விரும்புவதையும் பாஜக விரும்பாது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த அனுமதியை கொடுக்குறாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை கேட்கிறாங்க அரசியல் திறனாய்வாளர்கள். இது போன்ற டவுட் உங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து ஏடிஎம்கேவோட பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குது, அந்த ஏடிஎம்கே இருக்கக்கூடியவங்க மொத்தமாக வெளியேறாங்க அப்படின்னா அது பாஜகவின் ஆசை இல்லாமல் நடக்குமா அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேள்வி எழுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாஜக வெளியேறி அண்ணாமலை உருவாக்கிய வீத லீடர்ஸ் இயக்கம் அரசியல் கட்சியாக இயக்க போது இதுவும் ஒரு பாஜகவை வேறு வழியில் உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாஜக வேறுகளை கொண்டு வரப்பட்ட அண்ணாமலையின் இயக்கமும் இந்த பக்கம் டிவிக்கும் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. தொடர்ந்து அண்ணாமலை வந்து விஜய் அவர்களை பற்றி விஜய் திட்டங்கள் தொடர்பாக புகழ்ந்து பேசுவதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பாஜக வேறு ஒரு வடிவம் பெற்று
டிவிக்கோட கூட்டணி வைப்பதற்கான காய் நகர்த்தல்களை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அதே மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய மிக முக்கிய தேவைப்படக்கூடிய பாஜக ஆட்களை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டிவிக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. அடுத்தடுத்த அரசியல் களத்தில் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பேசுவோம். நம்ம கண் முன்னாடி செய்தி சேனல்களில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றாக இருக்கும், ஆனால் திரைமறைவில் அதற்கு பின்பு 1000 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அது தொடர்பாக தான் நம்ம அடுத்தது வரக்கூடிய வீடியோக்குள்ள தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து கோபாஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.